ஓகே, இப்போ பாருங்க எங்களோட சாப்பாடு ரெடி. இதில் பாருங்க, முந்திரிய பழம், கஜு, மாட்டிறைச்சி கறியோட, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, சோறு, முட்டை. இதை இப்படியே பாருங்கள் எப்படி வந்திருக்குது. சும்மா அந்த மாதிரி இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையாக நல்லா தான் இருக்கும். வாங்க ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம செம்ம செம்ம. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லண்டன் தமிழ் சமையல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நல்ல பீஃப் சுக்கா பார்க்க போகிறோம். ஸோ இதில் நல்ல மாட்டிறைச்சி வாங்கி வச்சிருக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் இருக்குது. இதில் ஒனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் டொமேட்டோ இருக்குது. ஓகே, இப்போ முதல் கட்டமாக இது நான் பாவிக்கிற நல்லெண்ணெய். ஸோ இதில் முதல்ல நாங்கள் நல்ல எண்ணெயை விடுவோம், அதாவது ஜிஞ்சிலி ஆயில் விட்டுட்டு நல்லா சூடாகி வர விட்டுட்டு இதுக்குள்ள நான் கடுகு சேர்க்க போறேன். இதுதான் கடுகு. போன முறை பார்த்துருப்பீங்களா, ஏதோ ஒரு சமையலுக்கு நாங்கள் கடுகு போடையில முடிஞ்சதுன்றால இப்போ கடுகு இஸ் பேக். ஓகே, ஸோ இது நல்லா கொதிக்க வரட்டும். கொதிக்க விட்டுட்டு நல்லா கடுகு போடுவோம். கடுகு நிறைய போட்டாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நல்லா கடுகு போடுறேன். கடுகு போட்ட பிறகு இதில் பெருஞ்சீரகம் போடுறேன். இது பெருஞ்சீரகம். கடுகு நல்லெண்ணெய் என்றாலே இப்படி நல்ல நுரை வரும். இப்படி நுரை வந்தாதான் அது நல்லெண்ணெய், நல்லெண்ணெய். இல்லாட்டி அது கூடாத நல்லெண்ணெய்ன்னு அர்த்தம். நல்லா இதுவும் போட்டு நிறைய போடுவோம், தாராளமா போடுவோம். மஞ்சள் இல்லாமல் நல்லா தாராளமா போடுவோம். ஓகே, போடு. நல்லா கொதிச்சு வருது. இப்போ கொதிச்சு வர்ற கட்டத்துல வந்து நான் இந்த சின்ன வெங்காயத்தை போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்ல பொன்னிறத்துல வழியா வந்துட்டுது. இப்போ இதில் நான் என்ன போடுறேன்னா, இதில் கராம்பு வச்சிருக்கிறேன், பட்டை, சினமன் ஸ்டிக், நல்லா சுருள வச்ச ஸ்டிக். இது நல்ல விலகுடின ஐட்டம், நல்லா இருக்கும். இது போட்டாச்சு. ஓகே, இப்போ நல்லா பாருங்க, ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு. இப்போ நான் வந்து வெட்டி வச்ச டொமேட்டோ போடுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் இந்த கட்டத்தில் என்ன செய்ய போறேன்னா, இந்த இறைச்சியை போட போறேன். வெட்டி வச்ச மாட்டு இறைச்சியை போட போறேன். போட்டுட்டு இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றாமல் நாங்கள் இதை கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். மூடி விட்டால் இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் மிதந்து வரும். ஸோ இந்த தண்ணி மிதந்து வர வரைக்கும் இப்படியே விடுவோம் கொஞ்ச நேரம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இதில் பாருங்க நல்லா தண்ணி வந்துட்டுது. இந்த மாட்டிறைச்சி அவிய லேட் ஆகும், அதனால இப்படி நல்லா விட்டமிட்டா. ஓகே, இப்போ தண்ணியெல்லாம் வர விட்டுட்டு இப்போ கொஞ்சம் வத்திட்டுது. இப்போ நான் இதுக்குள்ள என்ன போடுறேன்டா, இதுக்குள்ள நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஸ்ரீலங்கன் கறித்தூள், கருவேப்பமில்லை, மஞ்சள், உப்பு, இது அவ்வளோத்தையும் ஃபுல்லாக உண்டா போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, அட் த சேம் டைம் நான் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒயிட் வினிகர் போட போறேன். ஒரு லைட்டாக போட்டிங்கன்னா காணும். ஒரு கரண்டி ஒயிட் வினிகர் போட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு புளிப்புத்தன்மையோட கலந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இப்போ இந்த சூட்டோட அப்படியே நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ விட வேணாம், பார்த்துட்டு இந்த தண்ணியிலே இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்துட்டு விடுவோம். இதில் வந்து ஏற்கனவே நான் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஒனியன் இதை கடைசியாக தான் போட போறேன். இதில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து இப்போ நான் போட போறேன். இதை வந்து கடைசியாக முடியல போட போறேன். நல்ல மணமணக்கு. இந்த வினிகர் போட்ட ஒரு வினாகிரி போட்டோன்னு ஒரு நல்ல வித்தியாசமான மனத்தை எங்களுக்கு தெரியுது.
இதுக்குள்ள என்ன கறி மிளகா பச்சை மிளகா ஒன்றும் போடல, உங்களுக்கு விருப்பம்னா போடலாம். எங்களுக்கு இதே ஓகே. இது வந்து ஒரு பேசிக், ஒரு குயிக்கா எப்படி மாட்டிறைச்சி செய்யறான்னு தான் இப்ப நீங்கள் பாக்குறீங்க. இவ்வளவுதான். இதுல ஒரு வேற பெரிய சயின்ஸ் ஒன்றும் இல்லை. இதை மூடி வச்சாச்சுது, விஷயம் முடிஞ்சது. ஓகே, இப்ப நாங்கள் பாப்போம். பாருங்க எப்படி நல்லா தண்ணி வத்தி வந்துட்டது. அப்போ நான் லைட்டா ஒரு கொஞ்சம் சுடுதண்ணி விட்டேன் நான். இப்ப இவ்வளவும் எங்களுக்கு காணும். இப்ப நான் இந்த கட்டத்துல இப்ப பாருங்க எப்படி இதா வந்துட்டது. இப்ப நீங்கள் இதுல பாத்தீங்கன்னா நான் இதுல கொஞ்சம் கஜுவும் முந்திரிய பழமும் வச்சிருக்கிறேன். இதை போட போறேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யாரும் இது வரைக்கும் இப்படி செய்யறேல. செஞ்சு பாருங்க, உண்மையில நல்லா தான் இருக்கும். அந்த கஜு, அந்த முந்திரிய பழத்துல இருந்து வர ஒரு ஸ்வீட்னஸ், மற்ற கஜுல இருந்து வர ஒரு பிட்டர் டேஸ்ட், அது சூப்பராக தான் இருக்கும். இதுல வந்து ஃப்ரை பண்ணின ஒனியன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்னும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்க குழம்பு எப்படி நல்லா திக்கா வந்துட்டுது. கஜு போட்டா இன்னும் கொஞ்சம் திக்கா வரும். அப்ப இது ஒரு வித்தியாசமான கிரேவியா தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணி காணாட்டிக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு லைட்டா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். இதுக்குள்ள லைட்டா நான் தண்ணி ஆட் பண்றேன். நீங்க உங்களுக்கு தேவையானத மாதிரி, உங்களுக்கு ஒரு குழம்பா தண்ணியா வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட போட வேணும். நான் கொஞ்சம் திக்கா செய்யறேன், அதனால இவ்வளவு எங்களுக்கு காணும். இப்படியே கொஞ்ச நேரம் மூடி விட்டோம்னா எங்கட இந்த கறி ரெடி. ஓகே, இப்போ பாருங்க எங்களோட சாப்பாடு ரெடி. இதில் பாருங்க முந்திரிய பழம், கஜு, மாட்டிறைச்சி கறியோட கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, சோறு, முட்டை. இதை இப்படியே பாருங்கள் எப்படி வந்திருக்குது. சும்மா அந்த மாதிரி இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையாக நல்லா தான் இருக்கும். வாங்க ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம செம்ம செம்ம. இப்படி வித்தியாசமான சமையல் நீங்களும் பார்க்க வேணும்னா தயவு செய்து அந்த சப்ஸ்கிரைபை அமர்த்துங்கோ. இந்த லாஸ்ட் வீடியோ வந்து 500 600 700 சப்ஸ்கிரைப் ஆக்கள் பார்த்து, ஏன்னா 500 600 வியூவர்ஸ் பார்த்துருக்கிறீங்கள். ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை. தயவு செய்து அதை பட்டன் அமர்த்தினீங்கன்னா தான் எனக்கு இப்படியான வித்தியாசமான இதுகள் செய்ய ஆசையாக இருக்கும். தயவு செய்து அதை ஒரு அமர்த்துங்க. இப்போ போய் இதில் லிங்க் போடுறேன், போய் அமர்த்துங்க. சப்ஸ்கிரைப், வெரி சிம்பிள், 1 click, ப்ளீஸ் டூ இட்.